ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மிட் பைட்ஸ். சமீபத்தில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பெங்குவினை பற்றி கண்டிப்பாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பெங்குவின்ஸ் ஃபுட்டை நோக்கி ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது ஒரு பெங்குவின் மட்டும் மவுண்டெயினை நோக்கி போயிட்டு இருந்தது. நிறைய பேர் இந்த பெங்குவினை பார்த்துட்டு சேட் பெங்குவின், சிக்மா பெங்குவின், ஏன் நிஹிலிஸ்ட் பெங்குவின் எல்லாம் சொல்கிறாங்க. இது வெறும் சேட் ஸ்டோரி இல்லை, இதில் சயின்ஸ், சைக்காலஜி அண்ட் நமக்கு ஹியூமன்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் அண்டார்டிகாவில் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. அப்போ அங்கே இருந்த சயின்டிஸ்ட் என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பெங்குவின்ஸ் ஃபுட்டை நோக்கி வேற ஒரு பக்கமாக மைக்ரேட் பண்ணி போயிட்டு இருந்தது. அப்போ அந்த காலனிலேருந்து ஒரு எம்பரர் பெங்குவின் மட்டும் செப்பரேட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அது எங்கே போகுதுன்னு நோட் பண்ணப்ப ஆளரவமற்ற ஒரு பேரன் மவுண்டெயின் பக்கமாக, அது அரௌண்ட் ஒரு 70 மைல்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஃபுட்டு இருக்காதுன்னு தெரிஞ்சும் அது அந்த மவுண்டெயின் பக்கமாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது. பயாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தோம்னா இந்த பிஹேவியர் அன்யூஷுவல் அண்ட் டேஞ்சரஸ். ஏன்னா பெங்குவின்ஸ் எல்லாமே சோஷியல் அனிமல்ஸ், அதாவது குரூப்பாக வாழக்கூடிய ஆர்கனிசம்ஸ். ஒவ்வொரு ஆர்கனிசத்தோட சர்வைவல் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஒன்று குரூப் மூமெண்ட், இன்னொன்று வார்ம்த்தை ஷேர் பண்ணுறது, லாஸ்ட்டாக ஃபுட் ஆக்சஸ் பண்ணுறது. சயின்டிஸ்ட் என்ன நம்பினாங்க அப்படின்னா, இந்த பெங்குவின் மேபி இன்ஜூர் ஆகிருக்கலாம், இல்லை இவ்வளோ தூரம் போகணுமே எக்ஸாஸ்ட் ஆகிருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கலாம், டிஸ்ஓரியன்டாக இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் கூட இருந்திருக்கலாம். அண்டார்டிகா மாதிரியான ஒரு கோல்டு ஹார்ஷ் என்விரான்மெண்ட்டில் ஒரு ஸ்மால் ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டால் கூட நேவிகேஷன் டிஸ்டர்ப் ஆகி நம்மளோட சர்வைவல் பிஹேவியரே அஃபெக்ட் ஆகிரும். ஏன் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க? அதுக்கு காரணம் ஆந்த்ரோபோமார்ஃபிசம். அதாவது அனிமல்ஸோட பிஹேவியர்ஸை ஹியூமன்ஸோட எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணி ஃபீல் பண்ணுறதை தான் ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாராச்சும் ஒருத்தர் ஒரு கூட்டத்தை விட்டு தனியாக நடந்து போகிறத பார்த்தோம்னாலே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேடாக இருக்கிறதாவோ, இல்லை அவங்க ரிஜெக்ஷனை ஃபீல் பண்ணுறதாவோ, இல்லை அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறதாவோ நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஏன்னா நம்மளோட பிரெயின் சோஷியல் செப்பரேஷனை டேஞ்சராக கன்சிடர் பண்ணும். மெடிக்கலி பார்த்தோம்னா இந்த பெங்குவின் டிப்ரெஷனில் தான் இருக்குன்னு நம்மளால ஜஸ்ட் இந்த ஒரு கிளிப்பிங்கை வச்சு டயக்னாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளோட ஓன் எமோஷனல் ரிஃப்ளெக்ஷன் தான். அண்ட் இங்கே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் 2 பேருமே நீண்ட நாள் ஐசோலேட்டடாக, அதாவது லோனாகவே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அந்த ஸ்ட்ரெஸ் ஏன் அதிகமாகுதுன்னா, நம்ம தனியாக இருக்கும்போது கார்டிசாலுங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அது ஸ்ட்ரெஸ் டைமில் ரொம்ப அதிகமாக செக்ரேட் ஆகும்போது நம்மளோட டெசிஷன் மேக்கிங், மெமரி, இம்யூன் ஃபங்க்ஷன் அண்ட் சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஹியூமன்ஸுக்கு லோன்லினஸ்ங்கிறது எமோஷனல் மட்டும் கிடையாது, அது ஒரு மெடிக்கல் இஷ்யூ. நம்ம நீண்ட காலமாக ஐசோலேட்டடாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட அது ஹார்ட் டிசீஸையோ, ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸோ, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஈவன் நம்மளுக்கு ஆயுட்காலம் குறையிறதுக்கு கூட அது பெங்குவின் 15 இயர்ஸ் கழிச்சு இப்போ இவ்வளோ பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற பீப்புள் நிறைய பேர் உலகமே ஒரு பக்கம் வேகமாக ஓடிட்டு இருக்க மாதிரியும் நம்ம தனியாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த பெங்குவினோட தன்னைத்தானே ரிலேட் பண்ணிக்கிறாங்க. லவ்லினஸ்ஸாக இருக்கிறதுங்கிறது ட்ராமாட்டிக் கிடையாது. சில நேரங்களில் நமக்கு எமோஷ்னலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி அமைதியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் நம்ம சோஷியலி ஐசோலேட் ஆகிறோன்னா அதுதான் ரொம்ப டேஞ்சர். கனெக்ட் ஆகிறது கஷ்டம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அது 1% 1 கான்வர்சேஷனில் ஸ்டார்ட் ஆகி ஒரு காமன் குரூப் ஆக்டிவிட்டியில் நம்ம என்கேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எமோஷ்னல் ஹெல்த் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஃபைனலி திஸ் இஸ்ன்ட் ஜஸ்ட் அ சேட் பெங்குவின். இது நம்மளோட சைக்காலஜி அண்ட் ஹியூமன் லோன்லினஸோட ஒரு ரிஃப்ளெக்டிவ் மிரர் தான். அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் பேஸ்ட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட மெட் பைட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.